உச்சநீதிமன்றத்தால் தடை நீக்கப்பட்ட பிறகும் தமிழகத்தில் வன உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கோவை மாவட்ட பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வனம் சார்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் விதமாக கடந்த 2006ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய அரசால் வன உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. வனப்பகுதியில் வசித்தல், பயிர் செய்தல், காடுகளில் உற்பத்தியாகும் பொருட்களை விற்பனை செய்வது என 8 உரிமைகள் இச்சட்டத்தின் மூலம் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் தடை நீக்கப்பட்ட பிறகும் தமிழகத்தில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோவை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மலைவாழ் மக்களுக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பதும் அரசு அறிவிக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக அறிவிக்கக்கூடிய அதற்கு ஒதுக்கக்கூடிய திட்டங்கள், நலன்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு போய் சேருவதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அடிப்படை வசதிகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்டச்சபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வனப்பகுதியில் உற்பத்தியாகும் 63 விதமான பொருட்களை அரசியல்வாதிகளும் சமூக விரோதிகளும் அதிக லாபத்திற்கு விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கும் மக்கள், பழங்குடியினரின் வாக்கு சதவிகிதம் குறைவாக இருப்பதாலேயே இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க அரசியல்வாதிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சமூக விரோதிகளும் அரசியல்வாதிகளும் வனத்துக்குள்ளே இருக்கிற பொருள்கள் 63 வகையான பொருள்களை எடுத்து பெருந்தொகைக்கு விற்றுட்டு இருக்கிறாங்க. கண்கூட பார்த்துட்ருக்குறோம். அந்த பொருள்களை விற்பனை பண்ணுறதுனால பழங்குடி மக்களே இடையூறு பண்ணுவாங்க. அது அங்கீகாரம் கொடுத்துட்டு அவங்களே சுதந்திரமாக விற்பாங்கிறதுனால அவங்க இது பண்ணுறாங்க. மூணாவது இது ஓட்டு உரிமை ஓட்டுக்கான வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது மதிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க மெத்தனமாக இருக்கிறாங்க. வனத்தையே வாழ்விடமாகவும் வாழ்வாதாரமாகவும் கொண்டுள்ள பழங்குடியின மக்கள் அதற்கு பாதுகாவலர்களாகவும் உள்ளனர். இயற்கையை நம்பி வாழ்வதால் என்னவோ தங்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் ஏதும் முழுமையாக கிடைப்பதில்லை என கூறி வருந்துகின்றனர். விரைந்து நடவடிக்கை எடுத்து வன உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அனைத்து பழங்குடியின மக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக சுரேஷ் மற்றும் சரவணபாபு.